சௌந்தர்யா அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி சௌந்தர்யமான மிக அழகான நடிகை. அவங்க சின்ன சின்ன குறும்புத்தனங்கள் இதெல்லாமே ரொம்ப ரசிக்கப்பட்டது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் விரும்பி நடித்தது உண்டு அவங்க கூட. எப்படி சினிமாவுக்குள்ள வந்தாங்க? இல்லை, அவங்க அப்பா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். அவங்க பேர் சௌமியான்னு பேர், அதாவது சௌந்தர்யான்னு பேர் சினிமாவுக்காக மாற்றினாங்க. அவங்க இறப்பதற்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட அவங்க ஃப்ளைட்டில் இருந்து பேசியிருக்காங்க ஆர்வி உதயகுமார்கிட்ட. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல சார், ரொம்ப இதாக இருக்குது சார், என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற நீ. அந்த படத்தில் அங்கே போகும்போது மைசூரில் போகுது, அந்த அரண்மனைகளெல்லாம் ஷூட்டிங்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு போனால் அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு பண்ணைய நண்பருடைய பண்ணைய வசூல் போயிட்டு அவங்களுக்காக நிறைய தங்கம் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து, அந்த பண்ணை வீட்டில் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களே ஆசைப்பட்டு போனது தான். இல்லை, அது வந்து சினிமாவில் நீங்கள் வந்து ஒரு சில மேடைகளில் தான் பேசுகிறாங்க. அடுத்து ஏதோ ஒரு மேடையில் பேச போகும்போது அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அவங்க இதாக வெறுப்பு. நீங்கள் அரசியலில் போன பிறகு நிறைய நான் சொன்னேன்ல, நிறைய அதை வந்து அப்ரோச்மெண்ட்டாக அப்போ அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இது பண்ணலாம். ஒரு கை யாராவது ஒரு பெரிய கை வந்து நிர்பந்திக்கும் போது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. நடிகர்களே அவங்க கூட நடிக்க விரும்பினாங்கன்னு சொல்லும்போது அரசியல்வாதிகள் ஏமாத்திரம் சொல்லுவாங்க. இறக்கும்போது 2 மாத கர்ப்பிணியாகவே இருந்தாங்களாமே? ஆமாம், கர்ப்பிணியாக தான் இருந்தாங்க. அது கல்யாணமாகி ஆன கர்ப்பம்? கல்யாணமாகி கொஞ்ச நாளில் தான். ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா பத்திரிகையாளர் திரு ஷபிதா ஜோசப் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நடிகை சௌந்தர்யா 90களில் ரொம்ப ஒரு வசீகரமான முகம் கொண்ட ஒரு நடிகை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழில் வந்து அந்த படம் வந்து அந்தப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு டப் பண்ணாங்க. தெலுங்குலேயே என்ன பேர் அந்தப்புறம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படங்கள்லாம் உங்களுக்கு பெரிய லெவலுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்தது. அதையும் தாண்டி படையப்பா திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து அவங்களுக்கு பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படம். படையப்பா அருணாசலம் எல்லாமே அந்த படம்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு திரைப்படங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. நடிகை சௌந்தர்யாவுக்காக ஒரு நடிகர் வந்து பண்ணை வீட்டில் கிலோ கணக்கில் நகைகள்லாம் கொட்டி அவங்கள வந்து ரொம்ப மகிழ்விச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து படித்தோம். அது உண்மையா சார்? அதுக்கு பின்னாடி போவோம். அது வேற, அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, வேற சொல்லுங்க ஏதாச்சும். ஓகே. நடிகை சௌந்தர்யா ஒரு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி சில படிச்சாங்க. ஆமா, விஷயம். எப்படி சினிமாவுக்குள்ள வந்தாங்க? இல்லை, அவங்க அப்பா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார், ப்ரொடியூசராக இருந்தார். அவங்க அப்பா என்ன படம் வந்து கன்னட படங்கள்ல, சில கன்னட படங்கள்ல. அவங்க கன்னடமா? கன்னடம் தான், தெலுங்கு, பெங்களூரு தான். அவங்களுக்கு பெங்களூரு தான். அவங்க பேர் சௌமியான்னு பேர், அதாவது சௌந்தர்யான்னு பேர் சினிமாவுக்காக மாற்றினாங்க. அவங்க வந்து அந்த பெங்களூரில் அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர். சில இடங்களில் பெரிய தயாரிப்பு, சுகன்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பா தயாரிப்பாளர். பெரிய அளவில் இல்லாவிட்டால் ஒரு சில படங்கள் சின்னதாக எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இவரும் சில படங்கள் கன்னடத்தில் எடுத்தார். அப்போது கன்னடத்தில் சில படங்கள் நான் நடிக்க ஆரம்பித்தாங்க, 1-2 படம். அதுக்கு பிறகு தான் பொன்னுமணியில் நடிக்கிறாங்க. முதல்ல பொன்னுமணி படத்தில் நடிக்கும்போது கார்த்திக் கூட பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. அந்த படம் வந்து மிகப்பெரிய கொண்டாடப்பட்டது. ஏன்னா ஒரு யூத் ஹீரோ கார்த்திக் அப்போ வந்து பீக்கில் பெருசாக இருந்த நேரம், இவங்களும் வந்து வரும்போது ஒரு அந்த கெமிஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அவங்க 2-3 படங்கள் சேர்ந்து பண்ணாங்க. அது அந்த அதில் தான் வந்து உங்களுக்கு ஆர்வி உதயகுமார் தான் அவங்கள அறிமுகப்படுத்தினார். ஆர்வி உதயகுமார் மேல் அந்தளவுக்கு ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க கடைசி வரைக்கும். அவங்க இறப்பதற்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட அவங்க ஃப்ளைட்டில் இருந்து பேசியிருக்காங்க ஆர்வி உதயகுமார்கிட்ட. சார், நான் எப்படி சார், நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல சார், ரொம்ப இதாக இருக்குது சார், என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற நீ, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் கடைசியாக அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா பொலிட்டிக்கலுக்கு போன பிறகு இவங்களுக்கு நிறைய அந்த குடைச்சல் நிறைய இருக்கும். ஒரு ஹீரோயின் வந்தாலே இப்போ பொலிட்டிக்கலில் வந்து நம்ம எல்லோருமே பெண் வாசம் பிடிக்காதவங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பெருசுங்க சிறுசுங்க எல்லாமே அதை விரும்புவாங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் சௌந்தர்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும், நான் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 நடிகை கூட தான் எல்லோருமே நடிக்க விரும்புகிறாங்க. ஒன்று சில்க் சுமிதா இருக்கிற வரைக்கும் அவர் கூட எல்லோருமே நடிக்க விரும்புகிறாங்க. ரஜினி, கமல் உட்பட எல்லோருமே. எப்படியாவது அவங்க எங்கள் படத்தில் ஒரு டான்ஸ் வந்துடணும், இல்லாட்டி அவங்க கூட ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஆடணும். அது அவங்க நடிப்பின் மேலே உள்ள ஆசையா, அவங்க மேலே உள்ள ஆசை? நடிப்பின் மேலே தான். அவங்க நடித்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு. அதே சமயத்தில் அவங்க வந்து அவங்க நடித்தாங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதை பண்ணி நினைப்பாங்க. இவங்க சௌந்தர்யா பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சௌந்தர்யா அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி சௌந்தர்யமான மிக அழகான நடிகை. அவங்களுடைய சின்ன சின்ன குறும்புத்தனங்கள் இதெல்லாமே ரொம்ப ரசிக்கப்பட்டது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் விரும்பி நடித்தது உண்டு அவங்க கூட.
பார்த்திபன் கூட ஒரு இந்த படத்தில் நடிச்சிருப்பார், இவன் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு அவங்கள வந்து கவிதையெல்லாம் நிறைய எழுதியிருப்பார் பார்த்திபன். அதில் கவிதை எழுதி பேசி சிங்கராக வருவாங்க. நம்ம சிங்கராக வருவோம். அந்தளவுக்கு ரசித்து அந்த சீன்களை எடுத்து ரசித்து பேசுவார் அவங்கக்கிட்ட. ஏன்னா பார்த்திபன் ஒரு அழகின் ஆராதனை எப்படி ஆராதிக்கிற ஆள், அந்த மாதிரி அழகான பெண்களை பார்த்தா அழகாக கவிதையெல்லாம் எழுதுவார் அதிகமாக. அந்தளவுக்கு அதில் வர்ணிச்செல்லாம் எழுதியிருப்பார். வர்ணித்து எழுதி அந்தளவு வந்து அந்த படம் பெரிய அளவில் போணுச்சோ இல்லையோ, ஆனாலும் கூட அவங்க வந்து ரசிக்கப்பட்டாங்க, பார்க்கப்பட்டாங்க. அதில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மாதிரி இருந்தது. கமல் சார் கூட பண்ணியிருப்பாங்க காதலா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான சீன். அப்புறம் இவங்க ரஜினி சார் கூட அருணாச்சலம் படையப்பா உடனே அவர் ஓகேன்னு சொல்லிட்டார் ரஜினி சார். சில பேர் இது இவங்களுக்கு பீக்கில் இருந்தாங்க அந்த நேரத்தில். அவங்க தெலுங்கு, தமிழ், கன்னடா இப்படி பல படங்கள் மொழியில் நடிச்சுட்டு வரும்போது பெரிய பீக்கில் இருந்தாங்க. விஜயகாந்த் கூட சார் நல்லா பண்ணியிருப்பாங்க. தவசி, இன்னும் ஒரு 2-3 படங்கள் பண்ணியிருக்காங்க. 3 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்தளவுக்கு என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சுன்ற ஒரு சாங்கு இருக்கும், சொக்கத்தங்கம். இந்த மாதிரி தவசி 2லையும் நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு எல்லோருமே அவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு. காரணம் அந்த பேரழகு தான். அவங்களுக்கு வந்து அந்த டாக்டர் ஆகணுங்கிற ஆசை இருந்தது. அதுக்கு பிறகு வந்து சில குழந்தைகளுக்காக சில ஸ்கூல்லெல்லாம் நடித்திருக்காங்க. ஃப்ரீயாக அந்த ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஸ்கூல் நடத்தி அவங்களுக்கெல்லாம் அவங்க சம்பாரித்ததில் உதவி பண்ணியிருக்காங்க. சில பேர் படிக்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல மனிதாபிமானமுள்ள ஒரு நல்ல நடிகை. அந்த வகையில் அவங்க மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. ஆனால் அவங்க கூட நடிக்கணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. காரணம் அவங்க அழகு. எப்படியாவது அவங்கள வசீகரப்படுத்தணும்னு நினைப்பாங்களே, எப்படியாவது அவங்கள கவுக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் விரும்புவாங்களே. ஒரு பெரிய ஹீரோயின் சொல்லும்போது அது விரும்புவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் விரும்பியிருக்காங்க. நிறைய தெலுங்குலேயும் நிறைய நடிச்சிருக்காங்க. தெலுங்கில் பாலையா பண்ணலன்னு நினைக்கிறேன். தெலுங்கில் பண்ணியிருக்காங்க சில படங்கள். அப்புறம் தமிழ்லேயே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழில் பண்ணது அவங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய படங்கள் நிறைய இருந்துச்சு. ரஜினி, கமல்னு பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க பண்ண படங்கள். அவர் கூட நடிக்க விரும்பினவங்க நிறைய பேர் உண்டு. அந்த மாதிரி தான் அந்த இது கூட. ஒரு சமயம் ஒரு ஷூட்டிங்கு போகிறாங்க, அவுடோர் ஷூட்டிங் போகும்போது ஒரு மைசூர் போகிறாங்க ஒரு படத்துக்காக. தமிழ் படமா? ஆமாம், மைசூர் போகிறாங்க ஒரு படத்துக்காக. தென்னிந்தியாவின் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் கூட தான் போகிறாங்க. அந்த படத்தில் அங்கே போகும்போது மைசூரில் போகும்போது அந்த அரண்மனையிலலாம் ஷூட்டிங்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு போனால் அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு பண்ணை, ஒரு நண்பருடைய பண்ணை ஹவுஸில் போயிட்டு ஒரு 15 நாள் அவங்க தங்கியிருக்காங்க. அவங்க கூட பிடிச்சு போனதில் அந்த 2 பேரும் நடிகரும் அவரும் 2 பேர் அங்கே தங்கியிருக்காங்க. இது வந்து கேள்விப்பட்ட விஷயங்கள். அதை வந்து உங்கள் அரசல் பரசலாக அவங்களுக்கு இதில் வந்துடும். யாராவது அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்த விஷயந்தான் அது. ஒரு 15 நாள் தங்கியிருந்தால் அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் வந்து அவங்களுக்காக நிறைய தங்கம் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து நிறைய கொஞ்சம் ஹாப்பியாக கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் விருப்பம் இருந்தது. ஏன்னா ஒரு தென்னிந்தியாவில் பெரிய நடிகர், இவங்களும் ஒரு பெரிய நடிகையாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த விருப்பம் இருந்தது. ஒரு 15 நாள் அவங்க ஃப்ரீயாக டேட்டிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இது. அதுக்காக தான் அவர் வந்து அந்த அன்பளிப்பெல்லாம் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு வந்து கோடிக்கணக்காக சம்பாதிக்கிற நடிகைகளுக்கு அதில் சாதாரணமான விஷயம். நடிகைகள் கம்மியாக தான் வாங்குவேன், நடிகர்கள் கோடிக்கணக்காக வாங்குகிற நடிகர்கள் அவங்க வந்து அந்த மாதிரி தங்கமாக வெள்ளியாக எல்லாம் கொடுப்பாங்க. இப்போது சில நடிகைகளுக்கு இப்போது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் போனீங்கன்னா கிலோ கணக்கில் தங்கம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி யாராவது கொடுக்குற அன்பளிப்புகள் தான். அந்த நடிகரும் அரசியலில் இருந்தாரா சார்? அரசியல் இல்லை. இவங்க தான் அரசியலில் இருந்தாங்க. இவங்க அரசியல் கடைசியாக போனது. ஓகே, அந்த இவங்களுக்கு அரசியல் ஈடுபாடே கிடையாது சார். அப்புறம் எப்படி அரசியலுக்குள்ளே வந்தாங்க? அரசியல் ஈடுபாடு கிடையாது. அவங்களுடைய சொந்தக்காரர் ஒரு ரகு அப்படிங்கிறத கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னே வரைக்கும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணல, வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு அவர் இது சொல்லும்போது ஓகேன்னு இது பண்ணிக்கிறாங்க. சொந்த பையன் அதாவது அத்தை பையன் என்னமோ அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்து அரசியலில் இருக்கார். அவர் வேறு தொழில் கிடையாது, அரசியலில் இருக்கார். அதனால் இவங்களை அரசியலுக்கு கொண்டு வரார். ஒரு பிரபலமான நடிகையாக இருக்காங்க. பிஜேபி மாதிரி ஒரு கட்சிக்கு வளர வேண்டிய ஒரு கட்சிக்கு வந்து அவர் மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க. அப்படி தான் கொண்டு வராங்க. வந்து ஒரு சில மேடைகளில் தான் பேசுகிறாங்க. அடுத்து ஏதோ ஒரு மேடையில் பேச போகும்போது அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அவங்க இதாகிறாங்க. அப்போ தான் இவர்கிட்டையும் பேசும்போது எனக்கு வாழவே பிடிக்கலை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன் அந்த வெறுப்பு ஏற்பட்டு? அது வெறுப்பு நீங்கள் அரசியலில் போன பிறகு நிறைய நான் சொன்னேன்ல, நிறைய அதை வந்து அப்ரோச்மெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இது பண்ணலாம்,
நீ வந்து உனக்கு ஒரு இது வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லு. சில பேர் உனக்கு எம்பி போஸ்ட் வேணுமா இது வேணுமா நான் வாங்கி தரேன் உனக்கு, அது இப்படி ஆசை காட்டி இது பண்ணுறது உண்டு இல்லையா. சாதாரணமாக ஓட்டு போடுறது, ஓட்டுக்காகவே மக்களை எப்படி தாஜா பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு அழகிக்கிட்ட தாஜா பண்ண மாட்டாங்களா என்ன, இந்த மாதிரி தாஜாலாம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இந்த நிறைய இது இருக்கும். அப்படி கணவரை தாண்டி அவருக்கு தெரிஞ்சாலும் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அரசியலுக்குள்ள பெரிய ஒரு கை, யாராவது ஒரு பெரிய கை வந்து நிர்பந்திக்கும் போது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. நடிகர்களே அவங்க கூட நடிக்க விரும்பினாங்கன்னு சொல்லும்போது அரசியல்வாதிகள் ஏமாத்துன்னு சொல்லுங்க, விரும்ப மாட்டாங்களா, இது பண்ண மாட்டாங்களா, அது மாதிரி குடைச்சல் கொடுப்பாங்க. அந்த குடைச்சல்லாம் இருந்ததுனால தான் அவங்க வந்து அப்போது அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னே அவங்க அந்த மாதிரி வார்த்தை சொன்னதே கிடையாது. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப அழகாக, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கலகலப்பாக இருப்பாங்க, எல்லோட்டையும் பேசுவாங்க. தெரிஞ்ச வரைக்கும் சில பல நடிகைகள் பேசும்போது ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க, நல்ல மரியாதை கொடுப்பாங்க, எல்லோட்டையும் நல்ல அன்பாக பழகுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு அவங்க சாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது. அது ஃப்ளைட்டில் ஒரு விபத்துன்னு தான் சொல்லப்பட்டது. பெரும்பாலும் அந்த விபத்தில் தான் அவங்க இறந்து போனாங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து அரசியல் அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்மெண்ட்லாம் இருந்திருக்குல்ல, அப்போ அரசியலை விட்டே வந்திருக்கலாமே. இவ்வளோ தொல்லைகள் இருக்கிற இடத்துல எதுக்கு இருக்கணும்? அவங்க வந்து அதுதான் வந்து அதுக்கு நெக்ஸ்ட் இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. போயிட்டு அதிக நேரம் அதிக காலமும் இல்லையே. அவங்க 1 வருஷமோ 1.5 வருஷம் தான் இருந்தாங்க. 2-3 மேடைகளில் தான் பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு பெங்களூருக்கு வேற ஒரு ஏரியாவுக்கு இதில் கோலார் தங்கவேலேருந்து தான் வர்றாங்க. நினைக்கிறேன் பெங்களூருக்கு எங்கேயோ பேச வர்றாங்க. அவள் தான் சொந்த ஊர் அவங்களுக்கு, கோலார் தங்கவேல் தான். அங்கேருந்து பேச ஃப்ளைட்டில் கிளம்பும்போது அந்த ஃப்ளைட்டில் விபத்து நடக்குது. அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அதை வெளிப்படையாக வந்து அவங்கள முடிவு பண்ண முடியாமல் போயிடும். ஒரு கணவர் வழியான நிர்பந்தங்கள், வேறு நிர்பந்தங்கள் இருக்கும், அதில் முடியாது. எனக்கு அரசியல் தேவையில்லை, வரமாட்டேன்னு அவங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தால் அது வந்து அப்படியே வர போகிறதில்ல. சில பேர் வந்து நீ கொஞ்சம் ஒன்றும் பண்ண வேண்டாம், வந்து நின்று பேசினா போகிறோம், பார்த்தா போகிறோம், அவ்வளோதான், கூட்டம் சேர்ந்துடும். ஆமாம், அதுக்காக சொல்லுவாங்க. சரி, இவங்களும் வந்து சரி சும்மா போய் நின்று வரும் அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உள்ளே வந்த பிறகு உங்களுக்கு இது ஒரு புலிவால் பிடிச்ச மாதிரி தான். புலிவால் விட்டாலும் இந்த இதுதான் பிடிச்சிட்டு இருந்தாலும் இதுதான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு. அவங்க அரசியல் சினிமா அப்படிங்கிற மாதிரியான. ஓகே, அவங்க இறக்கும்போது 2 மாத கர்ப்பிணியாகவே இருந்தாங்களாமே? அந்த இருந்தாங்க, கர்ப்பிணியாக தான் இருந்தாங்க. அது கல்யாணமாகி ஆன கர்ப்பம், கல்யாணமாகி கொஞ்ச நாளில் தான் கர்ப்பமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து கடைசியாக யார் கூட நடித்தாங்க அப்படின்னா, யாரோ ஜூனியர் என்டிஆருடைய பையன், வேற யாரோ ஒரு என்டிஆரோ யாரோ வேற ஒரு இல்லை ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பையனோடு தான் நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதில் என்னென்னா, இதில் அந்த 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 ஹீரோவாக நடித்த அவரும் வந்து கடைசியாக விபத்தில் இறந்து போகிறாரு. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வேகமாக கார் போகும்போது விபத்தில் இறந்து போகிறாரு. இவங்க இறந்த ஒரு மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் அவரும் வந்து ஒரு கார் விபத்தில் போய் வேகமாக போய் அடித்த கார்லேயே இறந்து போயிடுறாரு அந்த ஹீரோவும், இவங்க கூட கடைசியாக நடித்த அந்த ஹீரோவும். அதனால் அது அவங்களுக்காக இதானதா அல்லது வேறு ஏதாச்சும் சினிமா சார்ந்த ஏதாச்சும் இவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதா என்ன தெரியல அவங்க இறப்புக்கு பின்னால். அதே சமயத்தில் அவங்க இறந்த பிறகு வேறு அந்த ஹீரோ கூட அப்படி இறந்தனால அவங்களுக்குள்ள அந்த சம்பந்தப்படுத்த முடியலை. இல்லை, அது யதார்த்தமாக நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது யதார்த்தமாக நடந்ததா என்னான்னு தெரில. ஏறக்குறைய ஒரு தெலுங்கு படம் தான் அது, ஒரு பெரிய நிறுவனத்துடைய படம், பெரிய ஒரு ஹீரோவுடைய சன் நினைக்கிறேன், ஹீரோவுடைய சன் தான், அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில். ஓகே, அப்படி சொல்லப்பட்ட தெலுங்கு நடிகர் அவர் பண்ணது, கடைசியாக பண்ணது உதய்கிரண். அந்த மாதிரி உதய்கிரண் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹீரோ ஒன்று பண்ணார். ஆமாம், நாகார்ஜுனா இருந்தார் அந்த டைமில். ஆமாம், நாகார்ஜுனா இல்லை, அவர் தான் இறந்துட்டார் அந்த ஹீரோ. முதல் படம் அதுதான் அவருக்கு. அந்த படத்தில் அறிமுகமானார் அவர். 2 பேரும் சேர்ந்த ஒரு முதல் படம் அது அவருக்கு, அந்த ஹீரோவுக்கும் கூட. ஓகே, அதை முடிச்சுட்டு இவங்க ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இவர் போய் இவங்க விபத்தில் இவங்க சாகுறாங்க. இவர் 1 மாதம் கழித்து இவர் ஏதோ ஒரு விபத்தில் போயிட்டு காரில் போகும்போது வேகமாக போகும்போது விபத்தில் இறந்து போகிறார். ஓகே, அது சாபமா இல்லாட்டி அவங்களுடைய ஆவியா என்ன நமக்கு தெரியல. அது அப்படி நடந்த ஒரு சம்பவம் ஒன்று. சார், இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இப்போ சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் பழகுவதற்கு அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு நபர்? நல்ல நபர், அவங்க இனிமையான நபர், எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு அன்போடு பழகக்கூடியவங்க தான்.
யார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்ச இவங்க சவுகார் ஜானகி சொல்லியிருப்பாங்க, இன்னும் சில பேர் ரம்பா இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா பழகுவாங்க, நல்லா மரியாதை கொடுத்து பழகுவாங்க அப்படின்னு. அவங்க வந்து யாரோ ஒரு சமயம் வந்து வாங்கிட்டு வந்த உணவை ஏதோ இவங்களுக்கு கொடுத்ததாகவும் சாப்பிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லோருக்கூடையும் ஒரு நல்ல நட்பாக இருந்திருக்காங்க. அருணாச்சலத்தில் இவங்க மனோரமா சொல்லியிருக்காங்க, நல்ல பொண்ணு அது, என்கிட்ட வந்து தமிழ் பேசி கற்றுக்கும், நல்லா பேசும் அது, ஆனாலும் கூட என்கிட்ட வந்து ஆட்சி இப்படி பேசலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு நல்ல ஜாலியாக கலாய்க்கவும் பேசுவோம், நல்லா பேசுவோம் அந்த பொண்ணு அப்படின்னு மனோரமாலாம் ஆட்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த உங்களுக்கு வந்து அந்த பண்ணை வீட்டில் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களே ஆசைப்பட்டு போனது தான் இல்லை. அது வந்து சினிமாவில் நீங்கள் தவிர்க்க முடியாத விஷயம் சார். அது வந்து கோடிக்கணக்காக நடக்கிற விஷயம். இந்த இடத்துல தவிர்க்க முடியாது, யாராக இருந்தாலும் தவிர்க்க முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சுன்னா அது ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய ஸ்டாரு இவங்களும் ஒரு பெரிய ஸ்டார்னு சொல்லும்போது சாதாரணமான விஷயங்கள் தான். ஓகே, அது அவங்களுக்கே அது தெரியும். அது வந்து நகைகள்லேயே குளிப்பாட்டினாங்க அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் போச்சு. அந்த அளவுக்கு அணிகலன்கள் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்காக சில நகைகள்னால் ஏதாச்சும் ஒரு தங்கமாக 1/2 கிலோ 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி தங்க கட்டிகளாக இதை வாங்கி கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க, பணம்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சினிமாவில் ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஏன்னா எல்லோருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு சில நேரங்களில் சில பேர் விரும்பி ஏற்றுக்கிறதும் உண்டு. அவங்க விரும்பும் போது இவங்களும் விருப்பப்படுவாங்க. ஒரு விரும்பக்கூடிய ஸ்டாராக இருக்கும்போது இவங்களும் விரும்பக்கூடிய ஸ்டாராக இருப்பாங்க. அது ஜஸ்ட்டு ஒரு படம் நடித்து முடித்து அதோடு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணுறோம் போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, எல்லோருக்கும் அது அவ்வளோதான், வாழ்க்கை அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.